ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எல்லா மகிமையும் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கிருபை உண்டாவதாக. நான் நேர செய்திக்கு போயிடுறேன். காலையிலிருந்து ஆராதனை, தேவ செய்தி போய்கொண்டே இருக்கிறது. இது ஒரு நல்ல தருணம். இந்த 2 நாட்களும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்காக பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் மிக மிக அவசியம். நான் இந்த குறித்து சில மணி நேரம் ராத்திரி நான் யோசனை பண்ணி கொண்டிருந்தேன். என்னுடைய ஆரம்பகால ஊழியத்தின் காரியங்களை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்போ இன்னைக்கு நான் முதலாவது இதை வாசிக்க விரும்புகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத பகுதி ரோமருக்கு எழுதிய நிருபம், பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். இதுதான் இன்னைக்கு நம்ம மறுபடியும் தியானிக்க போறோம். காலையில 2 செஷன்லையும் ஆவியானவர் தம்முடைய ஊழியர்களை வைத்து நமக்கு உண்டான சத்தியங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட கர்த்தாவே நீர் பேசும், எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் விளங்கட்டும். ஒப்பு கொடுக்கலாமா? மத்தியான வேலை நல்லா சாப்பிட்ருப்பீங்க. இந்த வேலை தான் அப்படியே அசதியாக இருக்கக்கூடாதுன்னு பைபிளில் வாசித்தோம். ஆனால் அசதியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இதுதான். ஆனால் இந்த டைம் தான் நான் செலக்ட் பண்ணேன், எனக்கு இது கொடுங்க அப்படின்ட்டு. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் எந்த அசதிகளும் வராதபடி நம்மோடு அவர் பேசணும். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தின் பிதாவே, எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவனுடைய சித்தங்கள் இந்த பூமியில நிறைவேற சபைகளிலே பலவிதமான ஊழியங்களை கொடுத்து உம்முடைய ஊழியங்களின் விஸ்தாரங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறேன். அதில் ஒரு பகுதியாக இன்றும் நாளையும் இங்கு நடக்கிற அந்த ஊழியர் ஐக்கிய இந்த மாநாட்டிலே கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர் என்பதை விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மத்தியான வேளையில் இந்த 3வது செஷனையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனுடைய பலவீனங்கள் உண்டு. குரல் வளை பகுதியில் இருக்கிற அநேக பலவீனங்களை எடுத்து கர்த்தருடைய நாமம் மகிமை பெறும்படி எங்களை நீர் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அசதியாய் இராதேயுங்கள் அப்படின்னா என்ன? சிம்பிளா பேசலாம். நான் ரொம்ப டீப்பாலாம் போக விரும்பல. அசதியா இருக்கக்கூடாது. அப்போ அசதியா இருக்கக்கூடாது என்பதற்கு நாம் ஒரு சில காரியங்களை சொல்லலாம். தாமதப்படுத்தாமல் இருப்பது. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆராதனைக்கு நேரங்களோட வரணும். நம்ம என்ன செய்யறோம்? பரவாயில்ல, பாட்டு தானே பாடிக்கொண்டிருக்கிறாங்க, செய்திக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்குது அப்படி நினைச்சு அந்த செய்தி வேலைக்கு வர்றோம். அப்போ அதுதான் என்னது? அதான் அசதி. கர்த்தருடைய காரியத்தில் அப்படிதான் சத்துரு நம்மளை இயக்குவான். 2வது சோம்பலா இருப்பது. இந்த சோம்பல்ன்றது எல்லா மனுஷர் வாழ்க்கையில இருக்குது. முக்கியமா ஊழியர்கள் வாழ்க்கையில நிச்சயம் வரும். நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா என்னை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, யாரும் இல்லை. நான் எப்படி போனா என்ன இருக்குது? அப்போ அது என்ன? அது சோம்பல். என்ன இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் கேட்கலாம், என் நேரத்துக்கு கர்த்தருக்கு பயந்து நிற்கணும். அதுதாங்க. அடுத்ததாக மனம் இல்லாமல் இருப்பது. அது ஒரு அசதி. மனமே இருக்காது. எத்தனையோ பேருக்கு இன்விடேஷன் போயிருக்குது இந்த இதுக்கு வரணும்னு. ஆனால் நிறைய பேர் இதை படிச்சு கூட முதல்ல அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் பல வேலைகள் நிமித்தம்
ஆட இது என்ன இன்னொரு முறை வச்சா பார்த்துக்கலாம். அந்த மனம் வராது பாருங்க, மனம் இல்லாத சூழ்நிலை. இதுதான், இதுவும் ஒரு அசதி. அப்புறம் செயல்படாமலேயே இருக்கிறது. விசுவாசம் என்னைக்குமே செயல்பாட்டில் இருக்கணும்னு பவுல் எழுதுறாரு. செயலற்ற விசுவாசம் செத்தது இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில செயல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜெபிக்கிற வேலையா இருக்கட்டும், வேதம் படிக்கிற காரியமா இருக்கட்டும், ஊழியத்துக்கு போகிற காரியம் வர்ற காரியம் எதுவாக இருந்தாலும் செயலில் நம்ம வந்து உத்வேகமாக இருக்கணும். அது எங்களுடைய அனுபவம். 1982 வருடம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தான் என்னுடைய வாழ்க்கையில் பிறந்த அனுபவம், ஆவிக்குள் பிறந்த அனுபவம். நான் கர்த்தரை அறிந்து கொண்ட நாள். அன்றிலிருந்து எனக்குள்ள பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். எங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா ஓடிடுவேன். செயல் இது கொண்டு போய் அங்கே கொடுன்னு சொன்னா ஓடிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது, ஏன் செய்யறேன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஆர்வம், கர்த்தர் என்ன பார்த்துன்னு இருக்கிறாரு, தேவன் என்ன கண்காணிச்சுன்னு இருக்கிறாரு. இந்த செயல் தாங்க ரொம்ப முக்கியம். நான் என் வீட்டில் வந்து என்னதான் உட்காந்து அமைதியாக இருந்தால் கூட நான் ஃபோனில் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை அவங்க நம்புவாங்க, எதிரில் இருக்கிறவங்க. ஆனால் அது செயல் இல்லை. அந்த கண்களும் என்னை நோக்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டோம், ஃபோன் பண்ணால் சரி, நான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் நான் வந்துடுறேன். அந்த 10 மினிட்ஸ்ன்றது பெங்களூர் பாஷையில் 1 மணி நேரம். நான் அனுபவிச்சதில் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், 10 நிமிஷம்னுவாங்க. ஆனால் காரியத்தை நடக்கிறத பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடுங்க. உண்மையிலேங்க நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன், மனமும் நொந்துட்டுக்கிறேன் நிறைய நேரத்தில். அதனால வந்து செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ செயல்படாமல் போகிற காரியம் கூட என்னது? அசதியா இருக்கிறது. இதுதான் கூடாது இன்றைக்கு. யோசுவா 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை கொஞ்சம் பாருங்க. யோசுவா, பழைய ஏற்பாட்டு புத்தகம், யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். முதல் 3. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தன. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் கேட்கிறார் யோசுவா. அதாவது நாடு ரெடி ஆயிடுச்சுங்க, தேசம் ரெடி ஆயிடுச்சு. 5 கோத்திரத்தார் வந்து முந்திக்கினாங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவங்கவுங்க பங்கு வந்து பங்கிட்டு கொடுத்தாச்சு. இந்த 7 கோத்திரம் இன்னும் வரவே இல்லை யோசுவா கிட்ட. எங்களுக்கு எந்த பகுதி, எங்களுக்கு கர்த்தர் நியமிச்சது எந்த பகுதி, எந்த தேசம், எந்த இடம், வரவே இல்லைங்க. அது அவங்க என்ன நினைக்கிறாங்களும் தெரியல. ஆனா யோசுவா சரியா கேட்கிறாரு, பங்கிட்டு கொள்ளாத இன்னும் 7 கோத்திரம் இருக்கிறீங்களே, என்ன பண்றீங்க? கர்த்தர் சொல்லிட்டாரு என்னைக்கோ, நானும் தயாரா இருக்கிறேன். ஆனா நீங்க ஏன் இன்னும் வரமாட்டீங்க, ஏன் அசதியா இருக்கிறீங்க? இதே கேள்விதான் இன்னைக்கு நம்ம கிட்டையும். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார், ஆத்துமாக்கள் அறுவடை செய்வதற்கு வழிவாசல்களை திறந்துட்டார், சபையும் கொடுத்துட்டார், எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒன்றுதான் இருக்குது, செயல்படுறதுக்கு எல்லாம் அசதியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம போகலன்னு அது நடக்காம போக போகுது. இந்த மீட்டிங்கில் நம்ம போகல, 2 நாள் நடக்காம போக போகுது. அசதியா இருக்கிறாங்க. இந்த 7 கோத்திரம் அசதியா இருந்தாங்களாம். யோசுவா கண்டிச்சிருக்கிறாருங்க. அது இன்றைக்கும் பரலோகம் நாம் செய்யக்கூடாத அசதியா இருக்கிற காரியங்களை கண்டு தேவன் நிச்சயமாய் நம்மையும் கண்டிப்பார். இந்த அசதி தான் இன்றைக்கு 2 நாளாகவும் 29:11 எசேக்கியா அன்றைக்கு எருசலேமிலே ஆசாரியரையும்
லேவியரையும் அன்றைக்கு அழைத்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் படிக்கலாமா? 2 நாளாகவும் 29:11. 29:11. 2 நாளாக என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார். பாத்தீங்களா? லேவியருக்கும் ஆசாரியருக்கும் தான் இந்த கடமை. கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு அந்த காலத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:9 பார்க்கலாம். இல்லை, நாம் எல்லாரும் ஆசாரிய கூட்டம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கூட்டம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியா லேவியரையும் அந்த ஆசாரியர் அழைத்து, ஏன் நீங்கள் அசதியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்று அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலைகள் நின்று இருக்கிறது, இன்னும் செயல்படாமையா இருக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டிலையும் எல்லா ஆசாரியர்களாகி நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆத்துமாக்கள் இந்த இந்தியாவில் இன்னும் 2% தான் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆட்கள் இல்லைன்ட்டு இல்லை, இருக்கிறாங்க, ஆனா செய்யறது இல்லை. அப்ப இன்றைக்கும் தேவன் நம்மை பார்த்து இந்த கேள்விதான் கேட்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அசதியா இருக்கிறீங்க? ஏன் அசதியா இருக்கிறீங்க? நீதிமொழிகள் 18:9 வாசிக்கிறோம், தன் வேலையில் அசதியா இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரனா இருக்கிறான். ஹலோ, யாருக்கு சகோதரன்? இந்த அழிஞ்சு போறான் பாருங்க, ரோட்ல திரிஞ்சு உதவாதக்காரன்னு சொல்லுவோம், அதான் அழிஞ்சு போறவன். அவனுக்கு அவன் நண்பனா இருக்கிறான். ரொம்ப பயங்கரமான வார்த்தை இது. ஆனா ரொம்ப சொன்னது என்ன சொல்றது, ரொம்ப டீசெண்டா பைபிளை நமக்கு சொல்லிட்டாரு ஆண்டவர். வேலையில் அசதியா இருக்கிற எந்த வேலை? வேதம் சொல்றது வேற எந்த வேலை? நம்ம வேலைலாம் கரெக்டா இருக்கிறோம். வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, தொழில் செய்யறது எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறோம். ஏன்னா அதுல வருமானம் போயிடும். ஆனால் கர்த்தருடைய வேலையிலே இன்றைக்கு அசதியாய் காணப்படுகிறோம். இன்னொரு பயங்கரமான வார்த்தை இருக்குது, எரேமியா 48:10. என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சாபம் வந்துடுமா அவங்க மேல? பாத்தீங்களா? அவங்க மேல என்ன வந்துரு? சாபம் வரும். நான் சொல்ல, பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய காரியம்னா ஓடணுங்க முன்னாடி. எந்த டைமா இருக்கட்டும், நேரம் பார்க்க கூடாது. நீங்க அப்படிதான் வந்தீங்களா? ஆமாங்க, நான் ஆண்டவருக்கு சாட்சியா சொல்லுவேன். அப்படிதான் நாங்க வளர்ந்தோம், அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு ஈவாக இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். வேற எதுனாலும் இல்லை. அசதியா செய்யக்கூடாது. ஒரு சின்ன மீட்டிங்னா ஓடுவோம். எங்க எப்படியா ஆத்துமாக்களை சேர்க்கணும், ஆத்துமாக்களை தேவனுக்காக கொண்டு வரும், அவங்கள போய் சந்திப்போம், அவங்களோட பேசுவோம் மணிக்கணக்கில். எப்படியாவது ஆண்டவருக்குள்ள ஜனங்களை கொண்டு வரணும். இதுதான் நம்முடைய நோக்கம், வேற ஒரு நோக்கம் இல்லை. எனக்கு ஆதாயம், எனக்கு வேணாம் எந்த ஆதாயம்? என் தேவன் மகிமைப்படணும், அந்த ஆதாயம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒன்று வாசிச்சோம், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம், நெருக்கமான ஒரு கூட்டம் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் மூச்சு விட முடியாம கீழே விழுந்துறாரு. அவர் சாகர நிலைமைக்கு வர்றாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், முதலுதவி. எடுத்தோடனே என்ன செய்யறாங்க? மூச்சே இல்லாமல் போயிடுச்சிங்க அவருக்கு. பாடி எல்லாம் தேய்க்கிறாங்க, ஹார்ட் போட்டு அழுத்துறாங்க, கை காலை தேய்க்கிறாங்க. ஏன்னா பாடியினுடைய நிலைமை சூடாக இருக்கணும் எப்பவுமே, இல்லைன்னா அவர் போயிடும், அவ்வளோதான். அப்படியே பல்ஸ் டவுன் ஆகிட்டு பாடி எல்லாம் வரைச்சி போச்சு, சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது கதை, அவ்வளோதான். அனல் இருக்கணும் பாடியில், உடம்புல. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது பாருங்க. அதுதான் இன்னைக்கு கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட என்னைக்குமே நாம பரிசுத்த ஆவியின்
அனலிலே நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. 1 யோவான் 4:13. 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யோவானு அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பாருங்க, அந்த அனல் எங்கிருந்து வருது தெரிஞ்சுக்கணும்ல. அந்த அனல் சும்மா வந்துடாது. ஏதோ குதிக்கிறதுனால, சத்தமா பாட்டு பாடுறதுனால, எகிரி குதிக்கிறதுனால, வேகமா கை தட்டுறதுனால அந்த அனல் வந்துடாது. அது ஒரு அனுபவம், பாடுறது நல்லது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட வேண்டும். தேவன் நமக்குள்ள வரணும். அவருடைய தொடுதல் நமக்கு வரணும். அவர் முழுவதுமாய் நம்மை நிரப்பணும். 2வது, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கணும். 2 நடக்கணுங்க. 2 காரியம் நடக்கணும். அவர் நம்மை நிரப்பணும், நாம் அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். இந்த 2 காரியம் எங்க இருக்குதோ அவங்களுக்குள்ள நிச்சயமா அவங்க அனலா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சும்மா வெறும் ஒரு காரியம் மட்டும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெறும் பைபிள் படிச்சுட்டு போய் நேக்கிறேன்னு வச்சுங்க. எனக்குள்ள எந்த கிரியும் நடக்கலன்னு வச்சுங்க. அதுல எந்த அனலும் இல்லை. நான் தேவனோடு நெருங்க அவர் எனக்குள்ள வரணும். அங்கதான் உண்மையான அனல் பெருகும். இதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்றார். 2:26. யாக்கோபு 2:26. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. மூச்சு விடுறோம், அதனால நம்ம செத்து போகல, உயிர் இருக்குதுங்க. அதனால இவங்க ஆவியில அனலா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற ஆடு மாடு கூட தான் மூச்சு இழுக்குது இல்லையா? எல்லாருக்கும் மூச்சு இழுக்கிறாங்க. கடவுளை அறியாதவனுக்கு கூட மூச்சு இருக்குது, அது அல்ல. ஆனால் ஆவி இல்லாத மனுஷன், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்துக்குள் நடத்தப்படாதவர்கள், தேவனுடைய ஆவியின் உந்துதல் இல்லாதவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? செத்தவர்கள் சொல்லுது பைபிள். நம்ம நடமாடுறோம், போற எல்லாம் நடக்குது. ஆனால் தேவ ஆவியானவர் நம்மை நடத்தினா தான் இம்பார்ட்டன்ட். மாமிசத்தில் இன்னைக்கு எல்லாம் நடக்கிறவங்க இருக்கிறாங்க, நினைச்சதை செஞ்சிருவாங்க, அது உயிரோட செய்யறவங்க தான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நமக்கு தேவன் சொல்லணும், தேவன் நடத்துதல் நமக்கு வரணும். ஊழியத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகளை நடத்துகிறதுலும் சரி, எடுத்தமா கவுத்தமான முடிவு எடுக்கக்கூடாது. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதில் நான் என்ன செய்யணும் பாருங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்ம கூட இடர்படுவார், ஆலோசனைகளை கொடுப்பார். இதுதான் ஆவியின் அனலான ஒரு வழி நடத்துதல். எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறது? அப்படி இருந்தால் கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆவியில அனல் என்பது அதுதான். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24-25. அப்போஸ்தலர் 18:24. 18. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாங்கமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஒரு ஆவியில் அனலுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் இங்கே நமக்கு முன்பாக வைக்கிறார். பாருங்க, இது ஒரு நல்ல உதாரணம். அலெக்சாந்திரியா பட்டணத்தில் சாதுரியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமங்களில் வல்லவன், பழைய ஏற்பாட்டு நியமங்கள், மோசே நியாயப்பிரமாணங்கள்,
சங்கீதங்கள், இன்னும் பல தீர்க்க தரிசன புத்தகங்கள், இப்படி பல வேதங்களிலே கற்று தேர்ந்தவன் என்று இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவன் ஆவிக்குரிய அனலா இருந்தான்னு சொல்லல, இவ்வளவும் அறிந்தவன், இவ்வளவும் தெரிந்தவன் இந்த அப்பல்லோ என்கிற மனுஷன். இவன் வந்து பாருங்க, கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டான். படித்ததெல்லாம் நல்லது இருக்குது, ஆனால் உலகத்தில் தேவனோடு எப்படி நடக்கணும், கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை எப்படி கடைபிடிக்கணும், அதில் எப்படி நாம் வாழணும் என்று அவன் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். இன்னைக்கு அநேகருக்கு பைபிள் தெரியும், ஆமாங்க இந்த புத்தகத்தில் எது சொல்லுது, ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள் படித்தவங்கெல்லாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே இல்லை, இது தேவன் நடத்துகிற வழி இதுதான் என்று உணர்ந்து நடத்துறாங்க பாருங்க, நடக்கிறாங்க பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ இவன் பாருங்க, கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டான். படிச்சு அறிந்து கொள்வது வேற, உபதேசத்தை கேட்டு நடக்கிறது என்பது வேற. புரிஞ்சுங்க தயவு செய்து. நீங்க பைபிள் படிக்கலாம், பைபிள் காலேஜ் படிக்கலாம், தியாலஜி படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம், அது தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் உபதேசத்தை கேட்டு, உபதேசம் சபையில மாத்திரம்தான் கிடைக்கும், பைபிள் காலேஜில் கிடைக்காது. புரியுதுங்களா? அது பைபிள் காலேஜில் கிடைக்காது. உபதேசம் என்பது சபையிலே மாத்திரம்தான் கர்த்தர் பேசுவார். இந்த உபதேசத்திலே, இந்த மார்க்கத்திலே இவன் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவன். அப்போ ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணினான். அப்போ இந்த உபதேசத்துல தேறினவர்கள் அவங்க சரியா செயல்படுவாங்க வாழ்க்கையில. உபதேசம் அறியாமல் வெறும் பைபிள் நாலேஜ் இருக்குதுன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, பிராக்டிகலா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால வேத அறிவும் முக்கியம், உபதேசமும் முக்கியம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இவர்களை புரியலன்னா கேளுங்க சொல்றேன். உபதேசம் என்பது வேற, வேதத்தை வெறும் படிக்கிறது என்பது வேற. ஆகவே உபதேசம் மிக மிக முக்கியம். அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள், அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டெல்லாம் தெரியும் அப்போஸ்தலர்களுக்கு. ஆனால் வாழ்க்கையில தேவனுடைய பிரமாணங்களை எப்படி கடைபிடிக்கணும் என்று சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் உபதேசம். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த கருத்தரங்கிற்கு வர்றது பெருசு இல்லை, இதில் நாம் உருவாக்கப்படணும். நாம் உருவாக்கப்படணும். 2 நாள் முடிஞ்சுதான் நமக்குள்ள ஒரு மாறுதல் வரணும். பாருங்க, இந்த அலெக்சாந்தர் வந்து ரொம்ப படிச்சவன் தான், ஆனால் இவன் உருவாக்கப்பட்டான் பாருங்க தேவனுடைய மார்க்கத்தில். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆகவே இன்றைக்கு ஆவியில் அனல் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். 3ஆவதாக என்ன படிச்சோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ உங்களுக்கு கேள்வி, உங்க பதில். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுன்னா என்ன? கேட்கலாமா, கேட்க கூடாதா? எல்லாம் நிறைய ஊழியக்காரர்கள் தான் இருக்கிறீங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. எல்லாரும் ஒன்னா சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தரா சொல்லணும். ஏன் இதுல மன்னிக்கணும், கேள்வி ஏன் ஊழியம் செய்யணும், அதுதான் கேள்வி. ஊழியம் செய்வது என்பதல்ல, நம்ம ஏங்க ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்கு? கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. சாப்பிட்டு எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? தூக்கம் வரவங்க கொஞ்சம் எழுச்சி நின்னுங்க கொஞ்சம். கேள்வி என்ன? கர்த்தருக்கு நான் ஏன் ஊழியம் பண்ணணும்? கேளுங்க உங்களுக்குள்ள, ஏங்க நான் ஊழியம் பண்ணணும்? வேதத்தின்படி சொல்லணும், சும்மா ஏதோ ஒன்று வளரக்கூடாது. தெரிஞ்சதை சொல்லுங்க தைரியமா. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு டைம் இருக்குது. சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய கட்டளை, வெரி குட். அப்புறம் சீக்கிரம் நல்ல உற்சாகமா இருங்க ஆவியில. இப்பதானே பார்த்தோம் அனலா இருக்கிறேன். ஓகே சொல்லுங்க, ஏன் நான் என் ஊழியம் செய்யணும்? வெரி குட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்புறம் நல்ல பதில் உண்மையில, வெரி குட். அப்புறம் சொல்லுங்க, ஒரு திங்க் பண்ணுங்க. அது என் மேல் விழுந்த கடமை. கடமை, பிரைஸ் தி லார்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராவது பின்னாடி சொல்லுங்க, ஏன் ஊழியம் பண்ணணும்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என்ன ரட்சித்தார், அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இது சரியான பதில். அடுத்து வேற யாராவது?
யோசிங்க யோசிங்க, கொஞ்சம் வரும், கண்டிப்பா வரும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீங்கெல்லாம் ஊழியம் செய்யறீங்கல்ல, ஏன் நான் ஊழியம் பண்ணணும்? தேவனுக்கு நான் கடன் கொடுக்கணும், வெரி குட். அவர் கணக்கு கேட்பாரு. எல்லாம் கொடுத்தனே, எல்லாம் ஞானத்தை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச எனக்காக கேட்பாரா? கேட்க மாட்டாரா? எஜமான் ஊமையில சொல்றாரு ஆண்டவர் இயேசு, ஒப்படைச்சிட்டு போறாரு ஒரு இதுவை, வந்து பார்த்து கணக்கு கேட்கிறாரு, என்னாச்சு உங்ககிட்ட கொடுத்த தாளந்து என்னாச்சு? நிச்சயமா கேட்பார். அதுக்காக ஊழியம் பண்ணணும். வெரி குட். அப்புறம் வேற சாரி, வெரி குட். ஊழியம் செய்யறதுக்குன்னே நம்மளை படைச்சார். வெரி குட். அப்புறம் வேற நல்ல பதில் சொல்றீங்க. வெரி குட், நல்ல பதில். கொஞ்சம் அப்படி சரி, உங்க நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஜெபிக்கும் பொழுது பைபிள்ல நிறைய இருக்குதுங்க. 1 மணி நேரத்துக்கு மேல சொல்லினே இருக்கலாம், நிறைய எவிடன்ஸ் கொடுத்துனே இருக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு 10 வசனத்தை மாத்திரம் சொல்லி நிறைய இருக்குது. அதுக்காக இன்னும் இருக்குது, அதை சொல்ல இதை சொல்ல நிறைய இருக்குது. ஆனா ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொடுத்து ஒரு 10 குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. ஏன் நான் ஊழியம் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அதே நேரத்தில் வேதத்தின் ஆழம், அதுதான் இம்பார்ட்டன்ட். முதலாவது எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1:4வது வசனம். தமக்கு முன் நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றம் முதல் முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாத்தீங்களா? கர்த்தர் இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல உன்னை தெரிந்து கொள்ளல, என்னை தெரிந்து கொள்ளல. என்னைக்கு என் கண்கள் திறக்கப்பட்டது ஒரு சுவிசேஷத்தை கேட்டு, நம்ம சொல்றோம் அதான் ரட்சிப்பின் நாள், எனக்கு அது ரட்சிப்பின் நாள். நான் சொன்னேன் 1982வது வருஷம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்குதான் ஆவிக்குரிய பிறந்த நாள் நான் சொன்னேன். ஆனா அது எனக்கு தான் அது. ஆனா கர்த்தருடைய பார்வையில அவர் என்னை எப்போ தெரிந்து கொண்டார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. நீங்க யார் வேணாலும் இருக்கலாம், உங்களை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே முன் குறிச்சிட்டாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஹோலி ஜீசஸ் சர்ச்சில் இந்த 2 நாள் கருத்தரங்களை நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இது இன்றைக்கு தெரிந்தெடுப்பு அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே. அப்போ அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு இல்லையா? எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா அவரு? என்னங்க, நேத்து வரைக்கும் கூடவே உட்காந்து சாப்பிட்டவங்க, ஒன்னா போகும்போது ஒன்னா வந்தோம். அப்ப நம்மகிட்ட நிறைய காசு இருந்துச்சு, நம்மளோடய பழகினாங்க. ஆனா இன்னைக்கு நான் எம்டி ஆயிட்டேன், உடைஞ்சிட்டேன், நஷ்டம் ஆயிடுச்சு. எனக்கு என் கையில ஒரு காசு கூட இல்லை, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உலகம் தாங்க, என்னை திரும்பி கூட பார்க்கல. ஆனா என் தேவன், நான் நல்லவனோ கெட்டவனோ, நான் எப்படியெல்லாம் சாக்கடையில் இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய படுகொழியில் நடந்து கொண்டிருந்தேன் நான் கடந்த காலத்தில். ஆனா என்ன, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து அதனுடைய விளைவு இன்றைக்கு அவர் கேட்ச் பண்ணிட்டார். என்ன உடல அவர் இல்லை, இந்த மகனை நான் இன்னைக்கு இல்லை, அன்றைக்கே தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நாம் இப்படிப்பட்ட அன்பு தெய்வத்துக்கு நாம் என்ன செய்யணும்? நிச்சயமா ஊழியம் செஞ்சுதான் ஆகணுங்க. எவ்வளோ பெரிய அன்பு! இதை தியானிச்சு பாருங்க. சும்மா தனிமையில் உட்காரும் பொழுது நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறேங்க. என்னங்க, நான் புலம்புறேன், என் கூடவே இருந்தாங்க, நான் எவ்வளோ கொடுத்தேன், நான் எவ்வளோ செஞ்சேன், புலம்புறதான் நம்ம தள்ளுறோம். நம்ம வேலை தான். அவங்கள பற்றி விட்டுருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை பற்றி. ஆனால் என் தகப்பன், என் அப்பா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டாரே. என்ன அன்பு, என்ன அன்பு! அப்பா, உமக்காக தான் நான் வாழணும் ஆண்டவரே, நான் வர்றேன் ஆண்டவரே. இந்த உத்வேகம் வருதா இல்லையா? நிச்சயம் வரும். ஆகவே தான் நம்ம ஊழியம் செய்யணும். 2வது, அதே எபேசியர் 1 அதிகாரம் 6வது வசனம்.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்ம உலக தோற்றத்துக்கு முன்ன முன்குறிச்சது அது ஒன்று. இரண்டாவது, அவருடைய தயவுள்ள சித்தம் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் என தெரியும் பிள்ளைகள். சுவிகார புத்திரர் என்ன தெரியுமா? முழு அதிகாரம் இவருக்கு தாங்க. இப்போ ஒரு வீடு இருக்குது, இதுதான் என் பிள்ளை. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? சம்பாதிச்சதெல்லாம் மகனே யாருக்கு இல்லை, உனக்கு தான்ப்பா, தான் எடுத்துக்கோ, எல்லாம் எழுதி வச்சிடறான் அவன் பேருக்கு. இதுதாங்க சுவிகார புத்திரர் என்பது பிள்ளைகள். பக்கம் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட அப்பான்னு கூப்பிடும், நம்மள அண்ணன்னு கூப்பிடும், அம்மான்னு கூட கூப்பிடலாம். அவங்க சுவிகார புத்திரர் ஆக மாட்டாங்க. நீங்க யாரை நேசிச்சு வளர்த்து பெற்று வளர்த்தீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சுவிகார புத்திரர். அப்போ இன்றைக்கு நாம் எல்லாரும் பிதா என்ன செஞ்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை சுவிகார புத்திரர்களாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அழாதீங்க. இனிமே சோர்ந்து போகும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது அழாதீங்க. நீ யாரு? நான் யாரு? சுவிகார புத்திரன், சுவிகார மகன், மகளா நான் இருக்கிறேன். என் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால் என்னை பெற்று எடுத்திருக்கிறார், என்னை சம்பாதித்து வச்சிருக்கிறார். அவருடைய சொத்தெல்லாம் எனக்கு தான், எல்லா ஆவிக்குரிய எல்லா வரங்களும் எனக்கு தான். இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும், அறிக்கை செய்து. ஆகவே சுவிகார புத்திரனாய் நாங்கெல்லாம் இருக்கிறதுனால அப்ப நான் என்ன செய்யணும்? அவருக்கு கண்டிப்பா ஊழியம் செய்யணுமா இல்லையா? இந்த பிள்ளை எனக்கு ஊழியம் செய்யணுமா இல்லையா? பிள்ளை இது ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூடாதா எனக்கு? ஏன்னா சுவிகார புத்திரர் அவரு. நான் சிக்கா இருக்கும்போது, உடஞ்சி உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு அவர் என்னை கவனிக்கணும். ஏன்னா அவர் சுவிகார புத்திரர். அதுபோல நம் தேவனுக்கு நாம் எல்லாம் சுவிகார புத்திரராக இருக்கும் பொழுது ஊழியம் செய்துதான் ஆகணும். அல்லேலூயா! எத்தனை பேர் சுவிகார புத்திரர் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? ஆமேன், 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 ஆமேன். மூன்றாவது ஏன்னா அவருக்கு நான் ஏன் ஊழியம் பண்ணணும்? அதே எபேசியர் 1:3 இப்போ 3வது வசனத்துக்கு வரலாம். 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். என்னங்க கண்ணால பார்க்கவும் முடியல, அது என்னங்க ஆசீர்வாதம்? நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன வேணும் அது வேணும், அவ்வளவுதான். அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லைங்க, கண்களால் காணாத ஆசீர்வாதங்கள் தான் தேவன் நமக்காக இதோ கிறிஸ்துவுக்குள். பாருங்க, அது கூட வசனம் ரொம்ப நல்லா. கிறிஸ்துவுக்குள். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு அந்த ஆசீர்வாதம் தேடினா எங்குமே கிடைக்காது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த யாக்கோபு இந்த 12 பிள்ளைங்க அவங்களை கூப்பிட்டு அவர் பிளஸ் பண்றாருங்க. அந்த அதிகாரம் அதுதான். பாருங்க, இதுக்கு அவங்க காத்து கொண்டிருந்தாங்களாம், என் தகப்பனிடத்துல எங்களுக்கு ஆசீர்வாதம் வராதா? அதே நேரத்தில் உபாகமம் 33ஆம் அதிகாரத்துல மோசே மரணம் அடைவதற்கு முன்பாக இந்த 12 கோத்திரத்தாரையும் வார்த்தை தேவனுடைய வசனத்தை சொல்லி பிளஸ் பண்றாரு. 12 கோத்திரத்தாரையும் அவங்க அதுக்காக காத்திருந்தார்களாம். இவ்வளோ பெரிய தேவ மனுஷன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு காத்திருந்த காலங்கள். அவங்க ஆசீர்வதிச்சாராம் மோசே. இந்த 2 அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க தயவு செய்து. அப்போ ஏன் இதை சொல்றேன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. காசு கொடுத்தா கூட கிடைக்காதுங்க.
நீ ஊழியக்காரோட ஐக்கியமா இருக்கலாம், ஆனா உன்னதத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை நீ ஆண்டவரோட நெருங்கினதான் உனக்கு கிடைக்கும். நான் இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறேன், நான் அந்த முக்கியமான ஊழியக்காரர் இருக்கிறேன், இவங்களோட இருக்கிறேன், எனக்கு கூட ஆண்டவரே பருப்பு வேகாது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள இயேசுவிடத்தில் நான் தான் போகணும். அதை ஆண்டவர் இயேசு எனக்காக கொடுத்து வச்சிருக்கிறார், சம்பாதித்து வச்சிருக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? அவருக்கு ஊழியம் செய்யணும். சொல்லுங்க, நிச்சயமான ஊழியம் செய்யணும். 4வது, வேகமா போயிடுறேன், அதே எபேசியர் 1:7 வசனம். 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு பலியிட்டாங்க, ஆனால் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எனக்காக அவருடைய ரத்தத்தையே சிந்தி விட்டாரே. அந்த ரத்தத்தையே சிந்தினதுனாலே பாவம் மன்னிப்பு எனக்கு கிடைச்சது. நிச்சயம் வந்துடுச்சு பாருங்க. இந்த நிச்சயம் தாங்க இம்பார்ட்டன்ட். பழைய ஏற்பாட்டில் நிச்சயம் இல்லை. ஒரு ஆடை பலியிட்டு போயிடுவான், மறுபடியும் அடுத்த மாசம் வந்து என்ன செய்வான்? இன்னொரு ஆடு கொண்டு வந்து பலியிடுவான். ஏன்னா அவங்களுக்கு நிச்சயம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன், எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, என் பாவங்களை என் தேவன் மன்னித்தார். அப்போ இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ பாவத்தில் இருக்கிறவர்களை நான் பார்க்கும் பொழுது இந்த நிச்சயத்தை நான் கொடுப்பேன். இதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுதான் ஊழியம். அப்போ நிச்சயமா நான் கொடுக்க முடியும். எனக்குள்ள அந்த நிச்சயம் வந்துடுச்சு. நான் இந்த உலகத்தில் சென்று அந்த நிச்சயமான சுவிசேஷத்தை சொல்லுவேன். அதுக்கு தான் ஊழியம் செய்யுங்கள். 5வது, எபேசியர் 2ஆம் அதிகாரம். பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 7வது வசனம். அப்படி கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்தார். இது ரொம்ப ஒரு மகிமையான காரியங்க. அது எந்த மார்க்கத்திலையும் யாரும் கேட்டாலும் இதை நம்ப மாட்டாங்க நிறைய பேர். கிறிஸ்து அக்கிரமத்தில் மரிச்சு போயிருக்கிறவங்க, சமுதாயம் அவங்களை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள, இவங்களை நம்ம கெட்டியே சேர்க்க கூடாதுன்னு சமுதாயம் சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வரும் பொழுது இயேசு கிறிஸ்து இதோ அவர்களை மன்னித்து அவங்க பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு அவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? என்னங்க ரொம்ப தூக்கமா இருக்குதா? பாட்டு பாடலாமா? எத்தனை பேர் தூக்கம் வருது? கை தூக்குங்க. நானும் தான் மத்தியானம் நானும் நிறைய சாப்பிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு வந்திருக்கிறேன். சரி, 5வது என்ன காரியம் பார்க்கிறோம்? கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை அக்கிரமங்களை நான் மரித்து போயிருந்த ஒரு காலத்துல எல்லா பாவ பழக்கம் என்கிட்ட இருந்தது. ஐயா கிறிஸ்துவை கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவாரு பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எனக்கு, ஆனா கர்த்தர் என்னை எப்படி உயிர்ப்பித்தார். அவர் சாட்சியில நான் கேட்டிருக்கிறேன். இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி நிச்சயம் உண்டு. சாட்சியை மட்டும் வச்சுக்க நாம் என்ன செய்யறது? அவருக்கு ஊழியம் செய்யணும். பாருங்க, உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, 7வது வசனத்துல வாசித்தோம், கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். சீட்டு எங்க போட்டது நமக்கு? சேரு பாருங்க, இங்க நான் பேசுறேன், உங்களுக்கு சீட் எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்குது. பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவோட தான் நம்மள உட்கார்ந்து இருப்போம். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்துல இந்த மாதிரிலாம் இருக்காது. சபை ஒரு ஒழுங்கு அப்படி இருக்குது. பரலோகத்தில் அப்படி இல்லைங்க, ஒரே சமமா இருப்போம். கிறிஸ்துவோடு ஒரே அன்பின் ஐக்கியத்தில் நம்மெல்லாம் இருப்போங்க. எவ்வளவு பெரிய மகிமைங்க இது! ஒரு தேவனோட எவ்வளவு மகிமை! இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மார்க்கத்திலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் போல ஒருத்தரை நினைச்சாங்கன்னா அவர் எங்கேயோ உயர தூக்கிடுவாங்க, இவங்களாம் போய் காலில் விழுவாங்க. அது உலகம். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நாம் எல்லாம் அவர் உயரத்துக்கு வரணுன்ட்டு மனுஷ காலில் பிடிச்சு கழுவினாருங்க. அவரு பாதங்களை கழுவினார் பாருங்க. அவரு எவ்வளவு மகிமையின் தேவன் பாருங்க. பாதங்களை கழுவி முத்தமிட்டாருங்க. ஏன் தெரியுமா?
ஒரு நாள் இவர்கள் என்னோடு கூட அமரப் போகிறவர்கள். ஹல்லேலூயா. அவர் அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டார். அவரு இவங்களாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த ஜனம் ஒரு நாள் என்னோடு பந்தியிலே சமமாய் உட்கார போறவங்க இவங்கெல்லாம் அன்னைக்கே நிர்ணயம் பண்ணிட்டார். அதனால்தான் பூமியில இருக்கும்போது கால்களை அவர் கழுவினார். அப்ப இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். நிச்சயமா ஊழியம் செய்யணும். சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. ஆறாவதாக 1 யோவான் நிருபத்துக்கு வரலாம். 1 யோவான் 2:1 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஏன் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும்? ஆண்டவர் ஒரு பெரிய வேலை செய்யறாரு. இன்றைக்கு இந்த பூமியில எவ்வளவோ ஜெபிக்கிறோம், உடைந்து போய் கண்ணீரிலே வேதனையிலே ஜெபிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் பொழுது அங்க ஒண்ணு நடக்குது. பிதாவின் வலப்பக்கம் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே தம்முடைய கரங்களை நீட்டி, ஆண்டவரே என் காயங்களை பாரும், கால்களில் இருக்கிற காயங்களை பாரும், என் விழாவில் இருக்கிற காயங்களை பாரும். இயேசு கிறிஸ்துவிடத்துல நீ கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக உனக்காய் அவர் பரிந்து பேசுவார். இதுதான் சத்தியம், அழியாத சத்தியம். இந்த சத்தியத்தை தான் பிசாசு இன்னைக்கு திசை திருப்பிட்டான் சபைகளிலே, பாரம்பரிய சபையே. ஆனால் இன்றைக்கு ஊழியத்துக்காக தேவன் நம்மை அழைச்சிருக்கிறாரு. இதுதான் உலகத்தில் சொல்லணும். நாம அவருக்கு ஊழியம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆமென். எனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் ஒருத்தர் உண்டு. ஆமென். உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. இதை உலகத்துக்கு பரப்பணுங்க இன்னைக்கு. ஸ்தோத்திரம். இதுக்காக தான் நம்ம ஊழியம் செய்யணும். ஆமென். ஏழாவது அதே யோவான் சுவிசேஷத்துக்கு வரலாம். 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த மார்க்கத்திலேயோ முடிவில்லாத ஒரு வாழ்வு, நித்தியமான ஒரு வாழ்வு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, நம்ப மாட்டாங்க. செத்துட்டா 7 ஜென்மம் இருக்குது, அதில் அடுத்து நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் வருவேன்னு தான் சொல்லிக்குவாங்க. ஆனால் நாம் வாழ்கிற அந்த கிறிஸ்துவ மார்க்கம் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு முறை, இறக்கிறது ஒரு முறை. அப்போ இறந்த பின்பு மறுவாழ்வு என்பது இல்லை, ஒரே ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனோடு சேர்ந்து நித்தியமாக, நித்தியம்னா முடிவில்லாத என்று அர்த்தம். எட்டர்னல், முடிவில்லாமல், அதுக்கு முடிவே கிடையாது, வருஷங்கள்லாம் கிடையாது. முடிவில்லாமல் தேவனோடு நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையை நமக்கு கர்த்தராக இயேசு கொடுத்தாரா அவரை விசுவாசிக்கும் பொழுது. இதை தான் சுவிசேஷமா சொல்ல போறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது வேற ஒண்ணு இல்லை. நித்தியமாய் நமக்கு ஒரு இந்த உலகத்தில் வாழ்க்கை உண்டு. இந்த உலக வாழ்க்கை முடிந்தாலும் தேவனோடு நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு, ஒரு சமாதான வாழ்க்கை உண்டு. இங்கதான் உனக்கு கண்ணீர், இங்கதான் வியாதி, கவலைப்படாத, இதோடு நீ முடிக்கிறது போறது வாழ்க்கை. நித்தியமாக மகிழ்ச்சியோடு கர்த்தரோடு நீ வாழப்போகிறாய். இந்த நிச்சயம் இந்த உலகத்துக்கு கொடுக்கணுங்க. அதுக்காக தான் ஊழியம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் ஊழியம். அடுத்தது எட்டாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். படிங்க. படிக்காதவங்க கூட வாசிங்களேன். தூங்கிட்டீங்களோ? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாருங்க, அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறோம்? தீபாவளி வந்தா அவங்க வீட்டுல இருந்து பலகாரம் வந்துச்சுங்க,
கிறிஸ்மஸ் வந்தா என் வீட்டுல இருந்து அவங்களுக்கு பலகாரம் நான் கொடுப்பேன். கேட்டா என்ன திரும்ப சொல்லுவான், ஆமா அவங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் கொடுத்தாங்க, இப்ப கிறிஸ்மஸ் இது ஏன் பண்டிகை தாங்க கொடுக்குறேன். இதை நம்ம அன்புன்னு நம்ம பேசிக்கிறோம். அப்படிதானே? கிறிஸ்தவங்க இன்னைக்கு அப்படிதான் மாறிட்டாங்க இன்னைக்கு. அது அல்ல அன்பார்ந்தவர்களே, வேதத்தில் ஆண்டவர் பவுல் வழியாக என்ன சொல்றார் தெரியுமா? நாம் பாவிகளா இருக்கும் பொழுது நம்மளால ஒரு பிரயோஜனமும் ஆண்டவர் கிடையாது. என்னது? என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை அவருக்கு. அப்படி இருக்கிறதை பார்த்து தேவன் என்னை நேசித்தாருங்க, தேவன் என் மீது அன்பு வைத்தாருங்க. இல்லையா? இந்த அன்பு இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கு பார்த்துட்டோம், சின்ன ஊழியக்காரர்லேருந்து பெரிய ஊழியக்காரர் வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி, அவங்களால எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா நான் அன்பு செய்யும். நான் யாரையும் குற்றப்படுத்தல, தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தல, பொதுவாக நடக்கிறத சொல்றேங்க. அதாவது அவங்களால எனக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தா நான் போய் அன்பு செய்வேன், இல்லைன்னா அது இல்லைங்க அன்பு. கர்த்தராக இயேசு அப்படி பார்த்திருந்தா நம்மளால நேசித்திருக்க மாட்டாரு. நான் பாவி, நான் சாக்கடையில் இருந்தவன், என்னதான் பார்க்கிறார் அவர். ஆனாலும் இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்து என் மேல இருக்க அழுக்கெல்லாம் அவருக்கு தொடச்சு கழுவி எடுத்தார். என்ன அர்த்தம்? எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என் பாவங்களை அவர் மன்னித்தார். எவ்வளவு பெரிய அன்பு! இதை நீங்க மெடிடேட் பண்ணதாங்க இந்த அன்பு உங்களால புரிஞ்சிக்க முடியும். மெடிடேட் பண்ணதான். 1900 நான் நினைக்கிறேன் 86வது வருஷமெல்லாம் நாங்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் தான் இருந்தோம். இதை நான் சாட்சியாக சொல்றது எந்த தவறும் இல்லை. எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. எங்கள் அப்பா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்மேனாக வேலை செஞ்சார். அன்ற காலத்தில் அவருக்கு வெறும் 50 ரூபாய் சம்பளம். 86ல் 5 பேர் சாப்பிட்ணும், வசதி இல்லை. எனக்கு ஒரே ஒரு செட்டு, வருஷத்துக்கு கிறிஸ்மஸுக்கு ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அதுதான் நான் தோச்சு போடணும். போன வருஷத்துக்கு இருக்கும், இந்த வருஷத்துக்கு புதுசு, அவ்வளோதான், தோச்சு போடணும். அப்போ எங்களை நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வசதியா இல்லையே. சர்ச்சில் போனால் கூட யாரும் எங்களோட பேசக்கூட மாட்டாங்க. அப்போ நாங்கள் கேத்தலிக்ல இருந்தோம். நல்ல வசதியா இருக்கிறவங்க அவங்களோட தான் பேசுவாங்க. காரில் வந்தவங்க, பைக்கில் வந்தவங்க பேசுவாங்க. நாங்கள் ரொம்ப எளிமையாக இருப்போம். எங்ககிட்ட யாரும் அல்லோ கூட சொல்ல மாட்டாங்க, என்ன எப்படி இருக்கிற கூட கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறோம். எங்களது சின்ன குடிசை வீடு. மழை வந்தால் ஒழுகும், அப்படியே தமன்னு ஒழுகும். நான் ஒரு பக்கம் எடுத்து பிடிச்சிக்குவேன், காற்றடிச்சா. என் தம்பி ஒரு பக்கம். நாங்கள்லாம் அப்படி தான் வீட்டில் இருந்தோம். இரவு நேரத்தில் தூங்க முடியாது. புல்லு போட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டு பாய் போட்டு படுப்போம். 10 வருஷங்க அந்த குடிசை வீட்டில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் படித்து கொஞ்சம் வந்த பிற்பாடு ஒரு வேலைன்னு செஞ்சு அப்போதான் குடிசை வீடு ஒரு ஓடு வீடாக மாறிச்சு. அதனால இந்த உலகம் வசதி தான் பார்க்குது. ஆனால் கர்த்தராக இயேசு உன்னையும் என்னையும் பார்த்தது நீ நல்லவன் கெட்டவன்னு பார்க்கல. நீ கெட்டவனோ நல்லவனோ, நீ என் பிள்ளைப்பான்னு அவர் என்ன பார்த்தாரு. நான் பாவியா இருந்தா கூட என் பிள்ளைய வேண்டுதான் என்ன பார்த்தாரு. அல்லேலூயா. அப்ப நாம ஏன் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடாது? நான் நிச்சயமா நான் ஊழியம் செய்யணும். என்ன அவர் பார்த்த பார்வையே வேறங்க. இந்த உலகம் என்னை பார்த்த பார்வை வேற, என் ஆண்டவர் என்னை பார்த்த பார்வை வேற. இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் அநேகருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை மற்றவங்க பார்க்கிற பார்வை வேற, கர்த்தராகிய தேவன் உங்களை பார்க்கிற பார்வை வேற. ஏன் அவருக்கு ஊழியம் செய்யணும் புரிஞ்சுதான்? வந்துடலாம். கடைசி 9வது யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏன் நம்ம அவருக்கு ஊழியம் பண்ணணும்? ஏன் ஊழியம் பண்ணணும்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அங்க நிறைய வீடு இருக்குது, கவலைப்படாத. எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க? தைரியமா கை தூங்க.
அல்லேலூயா. பயப்படாதீங்க, சொந்த வீடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்படுறாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட, சே ஒரு சொந்த வீட்டில் நான் வாழாம போயிட்டேனே, என்னையா வாழ்க்கை இது, என்னங்க வாழ்க்கை இது, வசதியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகமோ கேள்வி வீராப்பாலாம் பேசுறோம். இல்லை, இந்த உலகமே வாடகை வீடு தான். என்னைக்கு நான் கண்ணை மூடுவேன், என்னைக்கு 6 அடி குழிக்குள்ள போவேன் எனக்கே தெரியாது, இல்லையா? ஆனா ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குது. என் தகப்பன், என் அப்பா போயிருக்கிறாரு. அவர் ஏன் போனாரு? சும்மா இல்ல, பெரிய மாளிகை எனக்காக கட்டின்னு இருக்கிறாருங்க. கையினால் அல்ல, அவர் ஆவியினால கட்டப்படுகிற பெரிய மாளிகை ரெடி ஆயிடுச்சுங்க. ஏன்னா வரப்போறாருங்க, இப்போ சீக்கிரம் வரப்போறாரு, எனக்கும் தெரியாது. அப்போ எல்லாமே மகிமையில எனக்காக தயார் பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாம ஊழியம் செய்வது நியாயமா? நியாயமா? நியாயம் இல்லையா? இன்னும் அமைதியா இருக்கிறோமே நம்ம. எத்தனை காலத்துக்கு அசதியா இருப்போம்? எத்தனை காலத்துக்கு அனல் இல்லாம இருப்போம்? இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகுதுங்க, எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. சபையே, ஊழியர்களே எழுந்திருங்க தயவு செய்து. கடைசியாக நான் சொல்லி முடிக்க போறேன். லூக்கா 23:34. ஏன் அவருக்கு ஊழியம் பண்ணணும்? இது ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு காரியம் ஆண்டவர் இயேசு செய்தது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் அடிச்சவங்க, உதைச்சவங்க, காரி துப்புனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? கொஞ்சம் கூட நன்றி இல்லாம போயிட்டீங்களாப்பா, ஒரு வார்த்தை நிச்சயமா கேட்டிருப்போம். அது மனுஷன். ஆனா பரலோக தேவன் ராஜாதி ராஜா என்ன திரும்ப செஞ்சாரு? அப்பொழுது இயேசு பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். செய்கிறது இன்னதென்று அறியாம இருக்கிறாங்க. பாருங்க, மன்னிச்சாருங்க, எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. இன்னைக்கு நாமும் இந்த மன்னிக்கிற தேவனை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும். அதுதான் ஊழியம். நம் எதிர்க்க கிறிஸ்துவங்க இல்லாதவங்களா இருக்கலாம், சொந்த பந்தங்கள் ஆண்டவர் அறியாம இருக்கலாம். அவங்க ஏதாவது தவறு செஞ்சா நம்ம மன்னிக்கலாம், சொல்லணும். நான் ஆராதிக்கிற தேவன் என்ன மன்னிச்சாரு, உங்களையும் நாங்க மன்னிக்கிறோங்க. என்னை துப்புறங்க, என்னை காரி பேசுங்க, எப்படி வேணாலும் பேசுங்க, பரவாயில்ல, நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன், நான் மன்னிக்கிறேன். இதுதாங்க ஊழியம். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். இப்ப சொல்லுங்க, இன்னும் நான் எத்தனை காலங்களுக்கு சும்மா இருக்க முடியும்? கண்களை மூடுங்கல்ல. ஏஞ்சி நிக்கலாமா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம், அப்படியே எழுந்து நிற்கலாம். அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். அர்ப்பணிக்கிற வேலை அது, கடைசி வேலை. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் அசதியா இல்லாமல், அனலாயும் இல்லாமல், உமக்கு ஊழியம் செய்யாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, இன்றைக்கு தேவனே உமக்காக நான் அர்ப்பணித்த நான் எங்கெங்க தவறு செஞ்சிருக்கிறேன் எனக்கு உணர்த்தி காட்டுங்க. எங்கெங்க நான் அசதியா இருந்திருக்கிறேன் உணர்த்தி காட்டுங்க. ஆவியில அனல்லாமல் போன சூழ்நிலைகளை உணர்த்தி காட்டுங்க. உமக்கு சரியான ஊழியம் செய்யாமல் போனதை உணர்த்தி காட்டுங்க. இவ்வளவு நேரம் என்னோட பேசின கர்த்தர் உயிரோடு இருக்கிறேன். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க 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 ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை தொடுங்க ஆண்டவரேன்னு சத்தமா கேளுங்க. வாய் திறங்க, தயவு செய்து வாய் திறங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தொடுங்க, என்னை தொடுங்க, என்னை தொடுங்க, என்னை தொடுங்க. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். உணர்வுகள் வரட்டும் ஆண்டவரே, உணர்வுகள் வரட்டும் ஆண்டவரே. அசதியான காரியங்களை என்னை விட்டு அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஒரு முடிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஒரு முடிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் இவ்வளவு நேரம் பேசி கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைகளும் தேவ பிள்ளைகள் ஊழியர்களுக்கு இது பிரயோஜனமான வார்த்தைகளாக இருந்து இவர்கள் இன்னும் அநேகர் இனி வருகிற காலங்களிலே அனலாய் எழும்பி பிரகாசிப்பார்களாக. கர்த்தர் பயன்படுத்துங்க ஒவ்வொருத்தரையும். கர்த்தர் உம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் வழியாக துதி கன மகிமை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.